ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தேன். அப்படியே பின்னாடி கொஞ்சம் செடி வச்சுருந்தாங்க, அதை பார்க்கலான்ட்டு அப்படியே வீடியோ எடுத்தேன். இது கத்தரிக்காய். இது என்ன கொடின்னு பார்த்தீங்கன்னா, பீக்கங்காய் மேலே கொடி போகுது. பீக்கங்காய்லாம் 2-3 காய் பறித்து சமைச்சாச்சு. என் வீட்டுக்குமே ராம்நாட்டுக்கு வரும்போது கூட கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ 1-2 பிஞ்சு நல்லா உயரத்தில் போட்டுருந்துச்சு. என்னால் வீடியோ எடுக்க முடியல, காயை ஜூம் பண்ணி எடுக்க முடியல. கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சொரக்காய் கொடி நல்லா படர்ந்து கிடக்குது. சொரக்காய் 2 காய்கிட்ட கடந்துச்சு. அதில் ஒன்று இது தக்காளி. இதையெல்லாம் ஓஞ்சிருச்சா, நல்லா காய்ச்சிருந்து ஓஞ்சிருச்சுன்னாங்க. எனக்கு ராம்நாட்டுக்கு வரும்போது கொண்டு வந்துருவாங்க. இது பாருங்கள் சொரக்காய். இது ஒன்று. இன்னொன்று நான் வீடியோ எடுத்துகிட்டு நினச்சிட்டு அந்த காயை பறிச்சுட்டாங்க. அந்த காயை லாஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். இது பறிக்கலை. இது 1-2 தக்காளி காய் இன்னும் கிடக்குது. இது சுண்டைக்காய். இதுவுமே கத்தரிக்காய் தான். ஒரு 3 கத்தரிக்காய் செடி இருந்துச்சு, ஊதா கத்தரிக்காய். அதுக்கப்புறம் சுண்டைக்காய் செடியும் 2 இருந்துச்சு. சுண்டைக்காய் இப்போ தான் பூக்குது, அது காய்க்கலை. இந்த கத்தரிக்காய் செடியிலையும் 1-2 காய் இருந்துச்சு. மற்ற எல்லாத்தையுமே பறிச்சுருந்தாங்க. இந்த தக்காளி செடியில் ஒரு தக்காளி காய் கிடக்குது. தக்காளி செடி ஒரு 5-6 கிட்ட இருந்தது. இது சொரக்காய் செடி நல்லா படர்ந்து இடம் ஃபுல்லுமே நிரப்பி இருந்துச்சு. இதில் இந்த உள்ளே பாருங்கள், நல்லா பெரிய சொரக்காய் ஒன்று விதைக்காக போட்டிருக்காங்க. இதை பறிக்கலை, அதை அப்படியே விட்டுட்டாங்க. இது இன்னொரு கத்திரிக்காய் செடியில் இது கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் ஒன்று கிடக்குது. அப்புறம் நான் மேலே பீக்கங்காய் கொடி படர்ந்துருக்குன்னு சொன்னால, ஒரே ஒரு காய் மட்டும் நான் ஜூம் பண்ணி எடுத்தேன். இந்த இருக்குது பாருங்கள், அந்த ஒரு பிஞ்சு மட்டும் இருந்தது. மற்றபடி இன்னும் கொஞ்சம் உயரமாகவே, ஏன்னா நம்மளுக்கு வீட்டில் அத்தி மரம் வேறு இருக்குது, நெல்லிக்காய் மரம் வேறு இருக்குது. கொடிலாம் அங்கங்கே படர்ந்து போயிடுச்சு. இங்கே ஒரு காய் கிடக்குது. மற்ற 2 காய் ஜூம் பண்ணி எடுத்துருக்கு. அடுத்து நெல்லிக்காய் மரத்தில் நிறைய நெல்லிக்காய், அதாவது நாட்டு நெல்லிக்காய், அதாவது அரை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த நெல்லிக்காய். அதாவது நிறைய காய்ச்சி கிடந்துச்சு. அதுவுமே அதுக்கு கீழே வெளியிலேருந்து விறகு அடுப்படி வச்சுருக்காங்க அதுக்கு கீழே. அதனால் எனக்கு அது கவர் பண்ணி எடுக்க முடில. அதனால் லைட்டாக ஜூம் பண்ணி தான் நான் எடுத்தேன். ஏன்னா அதுக்கு கீழே சீட் போட்டு விறகு அடுப்பு இருந்துச்சு. இது அத்தி மரம். இதில் காய் நிறைய பழம்லாம் பறிச்சாச்சு. இன்றைக்கி காய்கறி பறித்தது நான் கொஞ்சோண்டு நெல்லிக்காய் கை கெட்டதை பறித்தேன். அப்புறம் இந்த தக்காளி பழம், கத்தரிக்காய், அப்புறம் 2 பாகக்காய் கடந்தது. அப்புறம் ஒரு சொரக்காய் அம்மா ஏற்கனவே ஒன்று பறித்து வச்சுருந்தாங்க, அது. இதுதான் இன்றைக்கி வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.